ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு காலையில் ஃப்ரைடே பூஜையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக வந்துட்டு பூஜை இருக்கும். அதாவது கிருத்திகை, பிரதோஷம், அப்புறம் சங்கடா சதுர்த்தி அது இதுன்னு சொல்லிட்டு வாரத்தில் 3 நாள் எப்படியுமே பூஜை வந்துடும். நல்லா காலையில் திருப்தியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி படம்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு பூஜையும் பண்ணி முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே பூஜை செய்கிற அன்றைக்கெலாம் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா நாளுமே சாம்பாராக தான் இருக்கும். எந்த ஒரு நாளாக இருக்கட்டும், சாமி கும்பிட்ற அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கிருத்திகை, பிரதோஷம் அந்த மாதிரி எந்த நாளாக இருக்கட்டும் அன்றைக்கெலாம் சாம்பார் தான் வீட்டில். அதனால் என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து சாம்பார் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இது கூட பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார் வைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக ரசம் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு புளி ஊற்றி வைக்கிற அன்றைக்கி வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா நாளுமே கேட்பாங்க, ரசம் தான் கேட்பாங்க. அப்படி வைக்காத அன்றைக்கி கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் புளி ஊற்றுற அன்றைக்கி ரசம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். நான் சாம்பார் பார்த்திங்கன்னா வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அது போக வந்துட்டு முள்ளங்கி இருந்துச்சு, கேரட்டு அதுவுமே போட்டு சாம்பார் வச்சிட்டேன். எப்போவுமே சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக வேக வச்சுருவேன். குக்கரில் வைக்க மாட்டேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்போடு போட்டு வேக வைப்பேன். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு குக்கரில் வைக்கிற சாம்பாரோட இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த குக்கர் சாப்பாடும் இருக்கட்டும், குக்கரில் வேக வைக்கிற எதுவுமே வந்துட்டு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா மட்டும்தான் வந்துட்டு குக்கரில் வைக்கிற எந்த இதுவுமே வந்துட்டு. மற்றபடி நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு வேணால் வந்து இந்த மாதிரி குக்கரில் வைக்கலாமே தவிர, முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அது போக பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கூட்டி வச்சுட்டு ரசமுமே தாளித்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். கூட பார்த்திங்கன்னா அப்பளம் ஃப்ரை பண்ணிட்டேன். இன்றைக்கி பொரியலுக்கு வந்துட்டு கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்துட்டு கீரை வந்துட்டு அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது, சேர்த்தவும் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நானுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து கீரை வாங்கிட்டு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் கீரை பொரியல் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது.